हतसी पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम्. இந்த கிருஷ்ண பரமாத்மா அருளிய பகவத்கீதையில் நம்ம 33 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அதாவது அர்ஜுன விஷாத யோகத்தில் 33 வரைக்கும் பார்த்தோம். 34வது ஸ்லோகம், ஆச்சார்யா பிதரா புத்திர ததைவச்ச பிதாமஹா மாதுலா ஸ்வசுரா பௌத்ரா ஷ்யாலா சம்பந்தினஸ்ததா. இங்கே என் எதிர நிற்கிறவா யார் யாருன்றதுக்கு சொல்கிறார் அர்ஜுனர். ஆச்சாரியா உபாத்தியாயர்கள் இருக்காங்க, பித்தரக தகப்பன்மார்கள் இருக்காங்க, புத்திராக பிள்ளைகள் இருக்காங்க, ததைவச்ச அவ்வாறே பிதாமகர்கள் பாட்டன்மார்கள் இருக்காங்க, பௌத்ராக பேரன்மார்கள் இருக்காங்க, அப்படியே அம்மான்மார்கள் இருக்காங்க, மாதுலாக ஸ்வசுராக மாமனார்கள் இருக்காங்க, ஷியாலாக மைத்துனர்கள் இருக்காங்க, சம்பந்தினக சம்பந்திமார்களும் இருக்காங்க. இந்த கூட்டத்தில் இவா எல்லாம் போரிடுறாளேன்னுட்டு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட காட்டி கேட்குறார். அடுத்த ஸ்லோகம், ஏதான் நஹந்து மிச்சாமி க்ணதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம்னு மஹீக்ருதே. அப்பா, க்ணதோ அபி என்னை கொல்றவாளாயினும் இவாளை கிருஷ்ணா மதுசூதனா த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய அபி ஹேதோ. அப்பா, மூவுலகையும் ஆள்ற பொருட்டு கூட நான் இவாளை கொள்ள விரும்பலை. நான் ஹந்தும் இச்சாமி நான் இச்சை வச்சுக்கலை, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அவளை நான் கொள்ள விரும்பலை. கிம்னு மஹீக்ருதே, இந்த பூமியால் ஆக போகிறது என்ன, எதுக்கு நான் அவளை கொள்ளணும் அப்படின்னு கேட்குறார். நிஹத்ய தாத்ராஷ்ட்ராண்ண காப்ரீதி ஸ்யாஜ் ஜனார்தன பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வை தான் ஆததாயினஹ. அப்பா ஜனார்தனா, கிருஷ்ணா, தாத்ராஷ்டிரான்னு குறிப்பிடுறது இங்கே திருதராஷ்டிரர் பிள்ளைகளை நிஹத்தியனா கொன்று, ந கா பிரீத்திஹி எனக்கு என்ன, நமக்கு என்ன பிரீத்தி சந்தோஷம் ஏற்பட போகிறது, அவளை கொல்றதுனால நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட போகிறது. ஏதான் அததாயினக, இந்த கொடும் பாவிகளை ஹத்வா கொன்னுட்டு நாம் பாவமே சேரப்போகிறது நமக்கு. அஸ்மான் ஆசிரயேத் அஸ்மான் பாபம் ஏவ ஆசிரியத், இந்த பாபம் தானே சேரப்போகிறது இவாளை கொல்றதுனால, அதனால் நான் எதுக்கு இவாளை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனர். அடுத்த ஸ்லோகம், தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தாஸ்திராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ. அப்பா, தஸ்மாத் அதனால், ஸ்வபந்தவான் நம்ம உறவினர்களான திருதராஷ்டிர பிள்ளைகளை, அதாவது தார்திராஷ்டிரான் வயம், இவா வயம் வந்த பிள்ளைகளை நான் கொல்றதுக்கு தகுதி உடையவார்கள் இல்லை, நாம் கொல்லக்கூடாது. ஹந்தும் ந அர்ஹா, நாம் கொல்லக்கூடாது. கிருஷ்ணா மாதவா, ஸ்வஜனம் அதாவது நம்ம உறவினர்களை கொன்று எப்படி நான் சுகம் எய்தியவாளாக இருப்பேன், நம்ம எப்படி சுகமாக இருக்க முடியும். கதம் ஹி சுகினஸ் அப்படின்லாம் வருது. அப்போ கதம் ஹத்வா சுகின சியாம மாதவா நம்ம இவாள்லாம் கொன்னுட்டு எப்படி சுகமாக இருக்கிறது, இவாள்லாம் நம்மளுடைய உறவினர்கள் தானே அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனர். அடுத்த ஸ்லோகம், யத்யப்யேதேன பஸ்யந்தி லோபோ பஹத சேதச குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர த்ரோஹே ச பாதகம். அப்பா, லோபோபஹத சேதஸ், அப்பா பேராசையால் விவேகம் இழந்தவாளா இவாள்லாம் குலக்ஷய கிருத்தம் தோஷம், குலநாசத்தால் விளையிற கெடுதலையும் பற்றி நினச்சிக்காம, மித்ர துரோகச்ச பாதகம், நண்பர்களுக்கு தீமை செய்கிறதுனால விளையிற பாவத்தையும் பற்றி நினைக்காம, ந பசியந்தி யத்யபி அதை பற்றி நினைக்காம பார்க்காம, ஜனார்தனா கிருஷ்ணா, குலக்ஷய கிருத்தம் தோஷம், அப்பா குலநாசத்தினால விடக்கூடிய கெடுதலை பற்றியும் யோசிக்காமல்
அஸ்மாபி அப்படிப்பட்டவாளை நம்மால் அஸ்மாத் பாப்பாத் இந்த பாவத்தை நின்று விலகிறதுக்கு எப்படி நாம் அறியப்படாமல் போகலாம்? கத்தம்னா ஜ்ஞேயம். இப்படி நம்ம விலகிறதுக்கு நம்ம அறியாமல் நம்ம இங்கே நிற்கிறோமே அப்படின்னு கேட்குறாரு. இதோட 39 ஸ்லோகங்கள் பூர்த்தியாகுது. ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய நமஹ.